மக்களே, பிக் பாஸ் லைவ்ல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பிரியா விடை பெற்று வீட்டை விட்டு வெளியேறின தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல கனி போகும்போது ஒரு தகவலை சொல்லிட்டு போனாங்க. பிக் பாஸும் அவங்கள அமுச்சு வச்ச விதம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரோமோவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல நடக்கிறது தான் நம்மளும் பேச போறோம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஐப்ப பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, பிக் பாஸ் வந்து அந்த ஏவி, எமோஷனல் ஏவி இதெல்லாம் போட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டாங்க. அதுக்கு பிக் பாஸ் அறிவுரை சூப்பராக சொன்னார். ஏன்னா வெளியே போனால் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த சீசன் வந்து நிறைய டாக்ஸிசிட்டி நிறைஞ்ச சீசன்னா இந்த சீசன் தான். வெளியே சோஷியல் மீடியாவில் அவர் குறிப்பாக சோஷியல் மீடியாவை எடுத்து அட்ரஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேராகவே போங்க அப்படின்றதான் அவர் முன்னாடியே சிக்னல் கொடுக்குறாரு பிக் பாஸ். வெளியே போனீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு, அதுல தேவையானதை மட்டும் எடுத்துருங்க, தேவையில்லாததெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற அட்வைஸ் தான் பிக் பாஸ் அங்க கொடுத்து எல்லாரையும் தேத்தி அனுப்பணும் போகும்போது. ஏன்னா பிக் பாஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னாரு, நான் உங்களை ஒரு நல்ல அளவுக்கு நீங்க என்ன போனாலும் வெளியே ஃபேஸ் பண்ற அளவுக்கு நான் உன்னை தயார்படுத்தி தான் அனுப்புவேன்ற மாதிரி சீசனோட ஸ்டார்டிங்லேயே ப்ராமிஸ் பண்ணார். எப்படி பிக் பாஸ் ப்ராமிஸ் பண்ணார், அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணும்ல. அதனால ஒவ்வொருத்தர் கேட்குற டவுட் எல்லாம் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ண விதமா இருக்கட்டும். அதுல கெமிக்கு வந்து கொடுத்தல் வாங்கல், அமித்துக்கு வந்து சே டு நோ சொல்ல கத்துக்கணும். நீங்க யார்கிட்ட எப்போ எந்த நிலைமையிலன்றதே உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை டைரக்டா நோ சொல்லுங்க. அதை நோ சொல்லாம நீங்க இது பண்றதுதான் கொஞ்சம் பிரச்சனையா போகுது, அதை சொல்ல கத்துங்க அப்படின்றதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னும் போது பிலீவ், உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்றத சொன்னதா இருக்கட்டும். இல்ல கானா வினோத் கைகூம்பியே வணங்கிட்டார், அப்படியே கீழே மண்டிட்டு கைகூம்பி, ஐயா மிகப்பெரிய நன்றி ஐயா, நான் ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம தான் இந்த சீசன் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இப்ப எல்லாமே கொடுத்து அமுச்சு என்னை இந்த அளவுக்கு மேல எடுத்துட்டு போய் நிக்க வச்சதுக்கு நன்றி, அந்த அளவுக்கு நான் இது வாங்கியிருக்கேன், அதுக்கு நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி பிக் பாஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னது. எனக்கு அவர் சொன்ன நன்றி எனக்கு அப்படியே ஆனஸ்டா தோணுச்சு, உணர்ந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு கானா வினோத். உடனே பிக் பாஸ், ஸோ இதெல்லாம் சூப்பர், அது இன்னும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றிகள் தான் வரும், மேலும் மேலும் வெற்றிகளை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. பட் நீங்க வெளியே போயிட்டு உங்க ஒய்ஃப் சொல்றதை கேளுங்க, பாக்கியா சொல்ற பேச்சை கேளுங்க, அதுதான் நல்லா இருக்கும். அதுல குறிப்பா ஒரு டைலாக் சொன்னாரு, இந்த மாதிரி தருதலையே ஏதோ ஒரு இதா இருந்து வந்தேன், இப்போ என்ன வேற மாதிரி ஆயிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ வந்திருக்கிற பேரும் புகழும் நம்ம எந்த ரீதியில பயன்படுத்துறோம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறோன்றது தான். அதை அழகா எடுத்துட்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ரம்யா வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் கிட்ட, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கொஞ்சம் கன்னடால பேசுறீங்களா, தெலுங்குல பேசிட்டீங்க, மலையாளத்துல பேசிட்டீங்க, ஹிந்தியில பேசிட்டீங்க, என் தமிழ்ல பேசிட்டீங்க, கொஞ்சம் கன்னடா பிக் பாஸ் அப்படின்னும் போது கன்னடாவில் பிக் பாஸ் பேசினார். எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கன்னடா தெரியும்ன்ற மாதிரி பேசினோன்னே பிரவீனுக்கு ஹாப்பி, அமித்துக்கு ஹாப்பி, ரம்யாக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியா போயிட்டு வெளியே போயிட்டு தலைவர் பாட்டை போட்டாங்க. எப்படி தலைவர் பாட்டு, அதான் கிடைச்சதை என்னது பிடிச்சதை தொலைச்சா, ஐயோ இன்னைக்கு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேங்க. பிடிச்சதை தொலைச்சா இன்னும் பிடிச்சது கிடைக்குமா, ஐயோ கையில் கிடைச்சது தொலைச்சா, என்னங்க இந்த சாங்குக்கு இவ்வளோ ட்ரபிள் ஆகிறேன், கையில் கிடைச்சது தொலைச்சா இன்னும் பிடிச்சது நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த டைலாக் வரலாம். அந்த பாட்டோட ஸ்டார்டிங் லைன் மறந்து போச்சு, ஆனால் இது ஒரு ஃபேமஸான லைன். அந்த ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் அவங்களுடைய டான்ஸ் மூலிமா அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தி மாற்றி மாற்றி ஹக் பண்ண தருணங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எப்பவுமே இந்த ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து எப்பவுமே அந்த ஒரு செக்மெண்ட் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த எமோஷன்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சு, அது நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. இன்னொரு பக்கம் கனி போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க, என்னன்னா இந்த பிக் பாஸ் அப்படின்றது, இப்போ நீங்க இந்த இதுல போய் நிலால போய் கால் வச்சது யாரு, ஆம்ஸ்டாங்னு சொல்றீங்களே, பட் அது வந்து பைலட் கோ பைலட் இருந்தாங்க. அதுல பைலட் கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்த செகண்ட்ஸ்ல தான் கோ பைலட்டா வந்தவர் இவர் வச்சாரு. அந்த நேம் நிலைத்து இருந்தது, இதெல்லாம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன்ல எத்தனையோ மக்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 25 பேரா நம்ம உள்ள வந்திருக்கோம், நம்ம எல்லாத்தையும் ஏதோ பண்ணியிருக்கோம், துக்கங்களோ சரிகளோ தப்போ சரியோ ஏதோ தெரியாம இந்த கேம் எந்த ஒரு ரீதியில விளையாடி இருக்கோம். ஒவ்வொரு வாரம் நமக்கு நடக்கும்போது அது ஒவ்வொரு வாரத்தின் வெற்றி தான். எப்படி ஒவ்வொரு வாரம் கடக்கும்போது நம்மளுடைய வெற்றி தான். அத்தனை தடைகளை தாண்டி நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒவ்வொருத்தரா போகும்போது அது வெற்றி பாதையை கடந்து தான் நம்ம போயிருக்கோம் அப்படின்ற பார்வையில பார்க்கணும். அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள 4 ஃபைனலிஸ்டா வந்து நிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி, பெரிய பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான், யாரு ஜெயிச்சாலும் கவலை இல்லை, எல்லா வெற்றியாளர்களாக தான் நாங்கள் பார்ப்போம், ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பின விதமா இருக்கட்டும், அங்க எல்லாரும் விச்சுவல் அக்கா இருக்கட்டும், குரூப்பிசம் வென்றதுன்ற மாதிரி அந்த சொன்னதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த அந்த இது மிலிட்ரி கிளப்ஸ்
1 2 3 அந்த மாதிரி ஒரு கிளாப்ஸ் அடிப்பாங்களே, அந்த கிளாப்ஸ் அடிச்சு அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் விடை பெற்ற தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப வீடே வெறிச்சோடி ஆல் அட்ரஸே இல்லாம காணப்பட்டு இருக்கிறது 4 ஃபைனலிஸ்ட் மட்டும் தான். இதுல அரோராவும் விக்ரமும் கேமரா முன்னாடி பிக் பாஸ் முட்டைலாம் காலி ஆயிடுச்சு, பால்லாம் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் கொடுத்து வர்றீங்களா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். ஸோ அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஷூட்டிங்ல என்னெல்லாம் நடக்கும் அந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்க. அடுத்த வீடியோல நான் சொல்றேன். பாய் கைஸ்.